ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்வீட் கார்ன் எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தவாவில் வந்து ஆயில் போட்டுட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகா 2 பச்சை மிளகா பெரிய நீளமாக கீறி போட்டிருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். பூண்டு நல்லா இதாகட்டும். இது கூட வெங்காயம் நீளமாக பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு 1/2 கப்பு சேர்த்திக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 கப்பு கேரட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண கேரட்டு, ஒரு பெரிய குடமிளகாவை 1/2 குடமிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூடயே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் வினிகர், ரெட் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட பெப்பர், பிளாக் பெப்பரை சேர்த்திக்கலாம், ஒயிட்டும் சேர்த்திக்கலாம், எது வேணால் சேர்த்திக்கலாம். அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா இது வேகட்டும். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இதுக்கு நடுவில் ஒரு 3 முட்டையை வந்து நல்லா உடச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட பெப்பரும் சால்ட்டும் சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை பீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம இந்த முட்டையை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் இப்போயே மிக்ஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு இந்த மாதிரி வரும், பபிளாக வரும். வந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள்டு எக் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக பீசஸ் வர்ற மாதிரி நம்ம உடச்சி விட்டுக்கலாம். இது இருக்கட்டும். இது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது கூட நம்ம பாயில் பண்ண ரைஸை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரைஸ் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த எக் எடுத்து நம்ம இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவும் போட்டு கிண்டக்கூடாது. இது எக்கு சேர்த்ததுக்கப்புறம் மேலோட்டமாக இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். நம்மளோட சூப்பரான ஸ்வீட் கார்ன் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய், டேக் கேர்.